அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம கூட்டு விளைவுகள் பார்த்துட்ருக்குறோம் டெலிகேபியில். இன்றைக்கி 3ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும், அதாவது 3ஆம் பாவ முனைக்கும் 5ஆம் பாவ முனைக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வரும்போது இந்த 2 பாவமும் இணைந்து அந்த பிளானட் எப்படி செயல்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 3ஆம் பாவத்தினுடைய காரங்களையும் 5ஆம் பாவத்தினுடைய காரங்களையும் முதல்ல பார்த்துடலாம். பொதுவாக 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய பரிணாமம், அதாவது லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகர். அந்த ஜாதகர் அப்படிங்கிற அந்த லக்னத்தை பரிணாமம் செய்யும் அறிவு, ஞாபக சக்தி. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே நம்ம ஒரு கணக்கு போட்டு யோசித்து வச்சுக்கிறது. ஸோ அதனால் ஞாபக சக்தி, மனோதைரியம், அதாவது மனோதிடம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கல்வியை ஏற்கும் மனச்சார்பு, நல்ல கிரகிக்கக்கூடிய ஆற்றல், புரிந்து கொள்ளும் தன்மை, அதெல்லாம் இருக்கும். நிலையான மனோநிலை, அதாவது என்னென்னா அந்த மனோதிடம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நிலையானதை மாறிக்கொண்டே இருக்கும் மனநிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதுன்னா அது ரொம்ப ஒரு மனோதிடத்தோட, என்ன சொல்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு முன்னாடி சொன்னா இல்லையா, அந்த மனோதிடத்தை தான் நான் அந்த அந்த மனோநிலையை நம்ம நிலையான மனோநிலைன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தில் நான் இதை கரெக்டாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம மனோதிடம்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தில் தொடர்ந்து செய்ய முடியாமல் தன்னுடைய அறிவையும் திறனையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது வேற. ஆனால் தனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயம் நான் செய்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு புரிதல் வரும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. அதே மாதிரி எழுத்து திறமை, 3ஆம் பாவம் அப்படிங்கிறது எழுத்து திறமையும், கையெழுத்து, எழுத்து திறமை, கம்யூனிகேஷன் ரிலேட்டடான எல்லா விஷயமும் 3ஆம் பாவம் தான். அது மாதிரி பேச்சுவார்த்தைகள், மற்றவங்களோட கம்யூனிகேஷன் மூலமாக தானே பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம். அந்த பேச்சுவார்த்தைகள், பயணங்கள், அதாவது பிரயாணங்கள், சொந்த இடத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்தல், புதிய சூழல்களுக்கு, அதாவது அந்த இடத்த அடாப்ட் பண்ணிக்குவாங்க ஈஸியாக, புதிய சூழல்களுக்கு செல்லுதல், நரம்பு மண்டலங்கள், உணர்வு புலங்கள், இரத்த நாளங்கள், அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா கேள்வி ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லிசனிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை கேட்டு மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறது. அந்த 3ஆம் பாவங்கிற அந்த கம்யூனிகேஷனில் வர அந்த கேள்வி ஞானம், இது எல்லாமே 3ஆம் பாவ காரகங்களாக இருக்கும். அப்போது 5ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா, 5ஆம் பாவத்தில் உள்ளார்ந்த அறிவு, அதாவது நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அறிவு, இவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தனிச்சிறப்பான அறிவு. அதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு நடிப்பு திறமை, பாட்டு திறமை, டான்ஸ் ஆடுறது, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தரால் ஆட முடியாது, இந்த மாதிரி விளையாட்டு, அரசியல், இதெல்லாம் ஒரு தனிச்சிறப்பான அவங்களுக்கான திறமைகள். அவங்களுக்கான எல்லாரும் ஜோதிடம் படித்தாலும் எல்லாராலையும் ஒரே மாதிரியான புரிதலும் ஒரே மாதிரியான அவங்களுக்கு பலன்கள் சொல்கிற திறமையும் வராது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு உள்ளார்ந்த அந்த ஞானம், உள்ளார்ந்து நம்ம யோசிக்கிற நாம் எப்படி யோசிக்கிறோங்கிறது என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் மற்றவங்களால அதே மாதிரி யோசிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கும், அந்த மாதிரி தான் யோசிக்க முடியும். அதுதான் அந்த 5ஆம் பாவங்கிற தனிச்சிறப்பான அறிவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி எதுலேயும் உள்ள நமக்கு ரசித்து லயிச்சு அந்த ஒரு விரும்பி, அந்த 5ஆம் பாவனை விருப்பம், காதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம ஒரு விஷயத்தின் மேலே ஆழ்ந்து ஈடுபாட்டோடு செய்கிற விஷயங்கள், விரும்பி செய்யக்கூடிய விஷயங்கள், பிடிச்சி ரசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 5ஆம் பாவ காரகங்கள். அது அந்த 5ஆம் பாவம். அதனால தான் ஜோதிடம்ங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளார்ந்து உணரக்கூடிய திறமை வரும்போது அவங்களோட ஜோதிடம் அவங்களுக்குள்ளே இருக்குதுங்கிறதே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களால அந்த ரொம்ப அந்த லேட்டாக அந்த விஷயத்தை இது நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா அதை அதுக்கான ஒரு வரைமுறை இல்லாதனால சின்ன வயசுலேருந்தே இதை படிக்கிறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவே நீ விளையாட்டுத்துறையை கூட நிறைய பேர் என்னென்னா, நீ படி, நீ வேலைக்கு போ, விளையாட்டுலலாம் ஒரு சர்டனிட்டி இருக்காது, அதெல்லாம் நீ ரொம்ப சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சினிமா துறை, அரசியலுக்கெல்லாம் ஈஸியாக எல்லோரும் போக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு இது கிடையாது. நீ போனேன்னா இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரியாது, சொல்ல முடியாது யாராலையும். ஏன்னா அவங்களோட அறிவு திறமை என்னன்னு மற்றவங்களால கணிக்க முடியாது. அவங்க அதுக்குள்ளே போயிட்டு அவங்க செய்வாங்களா, அதுக்கான நாலேஜ் எந்த அளவுக்கு அவங்க வெளிப்படுத்துவாங்கங்கிறது, ஸோ அவங்களுக்கு உள்ளார்ந்து இருக்கிற திறமை அவங்களுக்கு தான் தெரியும். அது மற்றவங்களால அதை எடை போட முடியாது. எடை போட முடியாத அறிவு தான் இந்த 5ஆம் பாவ அறிவு. அதனால தான் யாருமே இந்த மாதிரி துறைகளுக்குள்ளெல்லாம் அப்பா அம்மா
போகாத, அதை நீ ஜெயிக்க முடியாது, உன்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே இந்த 5ஆம் பாவ அறிவுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 பாவத்திற்கும் ஒரே பிளானட் உபநட்சத்திரமாக, ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வரும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா 3ஆம் பாவங்கிறது லக்னத்தினுடைய அந்த எண்ணங்களை பரிணாமம் எடுக்க செய்யக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு புத்தி கூர்மை இருக்கும். 5ஆம் பாவங்கிறது ரொம்ப ஆழ்ந்த ஆழமான அறிவுன்னு சொல்கிறோம். அப்போ இவர் எப்படி இருப்பார்? ரொம்ப புத்தி கூர்மை மிக்கவராகவும் ஆழ்ந்த அறிவும் ஞானமும் பெற்றவராக இருப்பார். அதாவது இவர் அந்த 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 அறிவையும் அந்த திறமையும் ஒரு விஷயத்தை பிடிச்சி பேசுகிற விஷயங்கள், கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள், புரிந்துக்கிற விஷயங்களெல்லாம் மற்றவங்களால எடை போடவே முடியாது. மற்றவங்களால அதை வந்து அவரை மாதிரி மற்றவங்களால பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி தனக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கும் அவருக்கு. இயற்கையாகவே அவருக்கு வந்து ஒரு ஒரு அந்த அறிவை வந்து அவரால் எடுத்துக்க முடியும். இயற்கையாகவே அதுக்குள்ளே தானாகவே வந்துட்டுருக்கும் அவருக்கு. அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு படிக்கிற திறமைகளை வச்சு அவர் பல விஷயங்களை வந்து அவரால் வந்து உள்ளார்ந்து இயற்கையாகவே அவருக்கு வந்து அந்த அறிவும் திறமையும் உள்ளார்ந்து ஊறும். அந்த அளவுக்கு ஒரு அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையோட அவர் அதை வந்து எதிர்கொள்வார். அதே மாதிரி மனசு ரொம்ப இயல்பாக சந்தோஷமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருப்பார் எப்போதுமே. அதே மாதிரி உணர்வு புலங்கள், நரம்பு மண்டலங்கள், ரத்த நாளங்கள்னு சொல்கிறதுனால இந்த 3ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் ஒரே பிளானட் வந்து அது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஒற்றை படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதோட எந்த நோயும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் பாவங்கிறது மருத்துவ ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான பாவம். 5ஆம் பாவங்கிறது லக்னத்துக்கு ரொம்ப சாதகமான இயற்கையான விஷயங்களை நமக்கு உடம்புல உருவாக்குற நோய் எதிர்ப்பு தன்மை, அந்த நிணநீர் உற்பத்தி, நோயை வந்து நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய நிணநீர் உற்பத்தி எல்லாமே 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக, இயல்பாக, சுறுசுறுப்பாக, ரொம்ப லேசாக தன்னை உணர்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து பேசக்கூடியவங்களாகவும் மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடியவங்களாகவும், தானும் ரொம்ப எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாகவும், ரொம்ப வந்து ஒரே விஷயம் திரும்ப திரும்ப யோசித்து கவலைப்படாதவங்களாகவும் இருப்பாங்க. இயல்பாகவே அவங்க ஒரு பிறவி மேதை மாதிரி அவங்க செயல்படுவாங்க. ஆனால் இதே பிளானட் இப்போ 3ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும் போது இருக்குது. எப்படின்னா அவங்களுடைய இயற்கையான அவங்களுடைய உள்ளார்ந்த அறிவு, இப்போ சினிமா துறை, இந்த மாதிரி கலைத்துறைகள்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து அன்லிமிட்டெட் பவர் வச்சுருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி இப்போ இந்த படத்தில் இவங்க பயங்கரமாக சக்ஸஸ் ஆயிடுறாங்க, இல்லை ஒரு விளையாட்டில் சக்ஸஸ் ஆகிடும், அடுத்ததுலேயும் இதே மாதிரி தான் ஆவாங்களாங்க மற்றவங்களால கணிக்க முடியாது. ஆனால் பயங்கர பல மடங்கு திறமையோடு அவங்க வெளிப்படுவாங்க. அந்த அளவுக்கு அதில் ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவாங்க. ஏன்னா அகம் சார்ந்த விஷயங்கள் ரெட்டைப்படையாக இருக்கும்போது ஒரு முறை பண்ணுறது மாதிரி இன்னொரு முறை அவங்களுடைய விஷயத்தை அவங்களே தான் முறிவடிக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து டார்கெட் செட் பண்ணுவாங்க. மற்றவங்களால் அதை வந்து முறியடிக்கவே முடியாத மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அவங்க பண்ணுவாங்க. இதே மாதிரி 3ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் இருந்து அது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக இந்த 8-12 பாவங்கள், 4-8-12, 2-8-12, 5-8-9-12 இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு காதல் தோல்வி, குழந்தைகள் மூலமாக விரக்தி, உடல் சார்ந்த நோய்கள், நரம்பு மண்டல பாதிப்பு, சில ரொம்ப பிடித்த காதல் அல்லது குழந்தைகள் அந்த மாதிரி ரொம்ப பிடித்த உறவுகள் இழப்புனால, இல்லை அந்த மாதிரி பாசத்தை இழக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஆழமாக வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் தோன்றுறது, அந்த மாதிரி சித்தப்பிரமைன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் போவாங்க. சூசைடல் தாட்ஸ் வரும். அந்த மாதிரி அவங்களால அந்த 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 அன்பையோ அந்த பறிகெடுத்த ஒரு விஷயங்களையோ இல்லை காதலையோ தோல்வியோ அவங்க வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் சூசைடும் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தற்கொலை செய்கிற எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் தற்கொலை பண்ணுறதும் அதுக்கு காரணமாக இருக்கும். நோய்களும் ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஆளுங்களை எப்போதுமே பக்கத்துலேயே ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிற மாதிரியும், என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு கோபம் வரக்கூடியவங்களாகவும், எதையா இருந்தாலும் சீக்கிரமாக முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, அவங்களால பொறுமையாக எதையுமே எடுத்துக்க முடியாது. நீ நாளைக்கு இந்த விஷயம் சரியாயிடும்னு அவங்களால எண்ண முடியாது. இன்றைக்கி வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் வாழவே முடியாது, இந்த விஷயத்தை நம்ம இழந்துட்டோம், இனிமேல் நமக்கு வாழ முடியாது அப்படின்னு உடனே முடிவெடுக்கிறவங்களாகவும், அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இவங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 பிளானட்டுக்கும் ஒன்றா தனித்தனியாக ஒரு பிளானட் வந்து அது ஒரு பாவங்கள் வந்து ஒரு பாவம் 8-12 தொடர்பு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ரெண்டும் சேர்ந்து அது வந்து 8-12 அந்த மாதிரி மோசமான பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய பாதிப்பு உடல்நலம் மனநலம் ரெண்டும் பாதிக்கிறதுனால ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான கூட்டு விளைவுகளை
தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ டெலிகைபியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எழுதுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.